Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் கொழுக்கட்டை மாவை முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக உருட்டி அதுலேருந்தும் மணிமணியாக உருட்டி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டையெல்லாம் உருட்டினதுக்கப்புறம் நம்ம அதை இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்காக இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பால்ஸையும் அதில் அடிக்கிடுங்க. நான் ஆல்ரெடி இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அதில் 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பதம். அந்த பதத்தில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை கீழே எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விட்டுருங்க. கடுகு வெள்ளம் வெடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வேக வச்சதுனால கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்தால் தான் இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ அந்த கொழுக்கட்டையில் நம்ம போட்டிருக்கிற தாளிப்பு காரம் எல்லாம் இறங்குற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொழுக்கட்டை மாவு பண்ணும்போது தான் நான் சால்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால் கொஞ்சமாக 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேல் மாவை நீங்கள் ரெடி பண்ணி மார்னிங் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு 1 to 1.5 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். தேங்காய் ஆட் பண்ணாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான மணி கொழுக்கட்டை ரெடி.